الله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا صدق الله مولانا العظيم وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى يكون هواه تبعا لما جئت به صدق نبي الله صلى الله عليه وسلم எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளில் இருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்து அருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்து அருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் மிக சிறப்பான நம்முடைய பகுதியில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியமான வாழ்க்கையை நினைவு கூறுகிற நல்லதொரு சந்தர்ப்பத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். இந்த மஜ்லிஸை அவன் பொருந்திக் கொள்வானாக. இதன் பரக்கத்தால் நம்முடைய வாழ்க்கையை எப்போதுமே மகிழ்ச்சியாக்கி வைப்பானாக. அல்லாஹுவின் பெரும் அருள். நாம் நினைப்பதெல்லாம் நடக்கும் என்றெல்லாம் தீர்மானிக்க முடியாது. நினையாபுரத்திலும் பலதை அவன் நடத்தி விடுகிறான். நாம் எங்கோ வந்த போது இங்கே வர வேண்டும் என்கிற ஒரு கட்டாயம், அல்லாஹ் அதற்கான ஏற்பாட்டை செய்தான். தம்பி அசுமி ரொம்ப வற்புறுத்தினால் வர வேண்டும். இங்கே நம்முடைய நெருங்கிய தொடர்புடைய தசீம் இருக்கிறார், யூசுப் இருக்கிறார், இன்னும் பல பேர். எல்லோரையும் நான் நினைத்து ரப்புக்கு நன்றி சொல்வதோடு உஸ்தாத்மார்களுக்கு துவா செய்து துவாவை பெற்று தாய்மார்களையும் வரவேற்று, அல்லாஹ் கொடுத்த இந்த வாழ்க்கை என்பது எப்போதுமே மக உயர்த்த நிலையை நோக்கி போக வேண்டும். இந்த வாழ்க்கை என்பது இதற்கு குறுக்க நிறைய காரியங்கள் நடக்கும். நம்மை வேகப்படுத்தும் காரியம், சங்கடப்படுத்தும் காரியம், நம்மை புண்படுத்தும் காரியம் எல்லாமே நடக்கும். திடீரென்று சோர்வுகள் ஏற்படும். விறுவிறுப்பான வாழ்க்கையில் தடைகள் வரும். ஒரே நிலையில் வாழ வைப்பதில்லை அல்லாஹ். காலையில எழுந்திருக்கும் போது மகிழ்ச்சியாக இருப்போம், கொஞ்ச நேரத்தில் அந்த மகிழ்ச்சி காணாமல் போகும். இதெல்லாம் கலந்து ஒவ்வொரு நாள் வாழ்க்கையையும் ரப்பு அமைத்து தருவான். நான் உங்களை எல்லாம் விரும்புவதும் கேட்பதும் நம்மை நோக்கி தொடுக்கப்படும் எந்த ஒன்றும் நம்முடைய மன நிறைவையோ மன அமைதியையோ வீணாக்கி விடக்கூடாது. எல்லாம் நடக்கும். ரொம்ப நெருக்கமானவர்களே நம்மை காயப்படுத்தும் காலமும் வரும். ஆனால் உடைந்து போவதா, நொறுங்கி விடுவதா, நிம்மதியை காணாக்குவதா? விரங்கிக் கொண்டால் போதும். இதுதான் உலகம், இப்படித்தான் இருப்பார்கள். நாம் நினைத்ததை போல் எல்லாரும் இருப்பதில்லை.
தாய்மார்களுக்குமாக சொல்கிறேன். இங்கே நிறைவு காணுகிற ஒரு வாழ்க்கை நமக்கு வர வேண்டும். நிறைவு காணவில்லை என்றால் எந்த காலத்திலும் நிம்மதி இருக்கிறது, எப்போதுமே நிம்மதி வராது. பிரயாணங்கள் உட்பட, வீட்டு வாழ்க்கை உட்பட, சில மனசுக்கு கசப்பான நிகழ்வுகள், அப்போதெல்லாம் நாம் உணர்ச்சி வசப்படுகிறோம் என்றால், வேகப்படுகிறோம் என்றால், மனம் கொந்தளிப்பு வரும் என்றால் அதன் பாதிப்பு நமக்கே தவிர வேறு யாருக்கும் இல்லை. உலகத்தில் நடக்கிற எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இருக்குது. நம்ம நிம்மதி இழந்த சொல்யூஷன் கிடையாது. எல்லாத்துக்குமே தீர்ப்பு இருக்குது. நம்ம இழக்கக்கூடாதது நமது நிம்மதியை. நடப்பதை மாற்றி அமைக்கலாம், நிம்மதியை கொடுத்து விடக்கூடாது. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தை அழகாக வழி நடத்துகிறார்கள், உயர்ந்த தன்மைகளால் வழி நடத்துகிறார்கள். எப்போதுமே நம்முடைய வாழ்க்கையில் சலசலப்புகள் வராமல் வாழ சொல்கிறார்கள், சண்டையிடாமல் வாழுங்கள் என்கிறார்கள், சந்தோஷமாக வாழுங்கள் என்கிறார்கள். ஒரு முறை பெருமானார் வந்தபோது சஹாபிகள் ரொம்ப சிரிக்கிறார்கள். ரொம்ப சிரித்த போது அண்ணலார், என்ன இங்கே சிரிப்போசை ஓங்கி இருக்கிறது என்று கேட்கிறார்கள். இளையா ரசூலல்லாஹ், பழைய காலத்தை நினைத்தோம், கொஞ்சம் சிரிப்பு அதிகமாகிவிட்டது என்றார்கள். அல்லாஹுடைய ரசூல் இப்படி ஒரு வார்த்தை, நீங்கள் எல்லாம் ஹாதிமுல் லஸ்ஸாத்தை நினைத்தால் சிரிக்க மாட்டீர்கள் என்றார்கள். இன்பங்களை துண்டாடும் காலத்தை நினைத்தால் சிரிக்க மாட்டீர்கள். சிரிக்க வேண்டும், எப்போதுமே சிரிப்பது புன்னகைதான் எப்போதும் இருக்க வேண்டும், புன்சிரிப்பு இருக்க வேண்டும். அந்த வெளிச்சிரிப்பு என்பது அளவோடு இருக்க வேண்டும் என்கிறார்கள். அல்லாஹ் சொல்வான், அதிகமாக நீங்கள் வாழ வேண்டிய காலத்தில் கண்ணீர் வடியுங்கள், அதிகமா சிரிக்காதீங்க, கம்மியா சிரிங்க, கண்ணீர் அதிகமா வடிங்க. இன்னைக்கு உலகம் சொல்லும், கண்ணீர் வடிகிற போது மனிதன் நிறையவே தூய்மையாகிறான், நிறையவே தூய்மையாகிறான். கண்களில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் விழுமா, எத்தனையோ ஆரோக்கியம் கிடைக்குது என்கிறார்கள். நிறைய பேருக்கு கண்ணீர் வர்றது இல்லை. அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், நிறைய கண்ணீர் வரட்டும், அழுகை இருக்கட்டும், சிரிப்பு கம்மியாக இருக்கட்டும். அழுகைன்னு சொன்னா துன்ப அழுகை அல்ல, நம்மை நினைத்து, நமது வருத்தங்களை நினைத்து, குற்றங்களை நினைத்து, தீமைகளை நினைத்து, பாவங்களை நினைத்து அல்லாஹ்வின் தர்பாரில் அழுகுவது, மனிதர்களின் தர்பாரில் அழுகுவது இல்லை. ஒருத்தட்ட போய் நம்ம கண்ணீர் வடிக்க கூடாது, அவசியம் இல்லை. அல்லாஹ்ட்ட போய் கண்ணீர் வடிக்க வேண்டும். நீங்கள் அந்த சிந்தனை உங்களுக்கு இருந்தால் இங்கே ஏன் இவ்வளவு சிரிப்பு வருகிறது? கைத்தட்டி சிரிப்பீர்களா? கூட்டம் கூட்டமாக இருந்து அரட்டை அடித்து சிரிப்பீர்களா? சிரிப்பு வராது. காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிற வார்த்தை, இன்னொரு வார்த்தை, அலைக்கும் பி கஸரத்தில் லிஹக், அதிகமா சிரிக்கிறது விட்டு எச்சரிக்கிறேன். ஏன் தெரியுமா? அது வஷாசத்துல் வஜி, உங்க முகத்தின் பொலிவை போக்கிவிடும் என்றார். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானா. முகப்பொடிவு போகும், முகத்துல பொடிவு இருக்கணும், பிரகாசம் இருக்கணும். அதற்கு புன்னகை அவசியம். புன் சிரிப்புங்கிறது, இந்த புன்னகையின் காரணமாக முகத்துல ஒரு சிரிப்பு இருக்கும், வளர்ச்சி இருக்கும். பல் தெரிய சிரித்தாங்க ரசூலுல்லாஹ் சில இடங்கள்னு எழுதப்படுது. கடவாய்ப்பல் தெரிய சிரித்த இடம் ஒரு சில இடங்கள் வரலாற்றிலே பதிவு செய்யப்படுது. எல்லா இடத்திலும் கடவாய்ப்பல் தெரிய சிரிக்கல. பெருமானார் கடவாய்ப்பல் தெரிய சிரித்தார்கள் என்று சொல்லப்படுகிற ஒரு சில இடம் ஒரு கட்டத்துல சொன்னாங்க. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கிறாங்க, கடவாய்ப்பல் தெரிய. கேட்டாங்க சஹாபாக்கள், என்ன சிரிப்பு நாயகமே? சஹாபாக்கிட்ட ஒரு அழகான அணுகுமுறை, அல்லாஹ் சின்ன, அல்லாஹ் தங்களை சிரிக்க வைக்கட்டும், இப்ப சிரிச்சதுக்கு காரணம் என்று கேட்பார். நபியிடத்தில் பேசுகிற அந்த அழகான மாடல், அழகான பார்வை, அல்லாஹ் தங்களின் பல்லில் சிரிப்பை தரட்டும், இப்போது சிரித்ததற்கு காரணம் என்று கேட்டபோது பெருமானார் ஒரு அழகான வாழ்க்கையை சொல்லி தந்துட்டாங்க. மாணவியின் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வும் உலகம் உள்ள வரையிலும் இந்த சமூகம் படிப்பினை பெறும் நிகழ்வு.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு நடந்த எந்த நிகழ்வும் காலத்தால் கரைந்ததோ மறைந்ததோ மறைக்கவோ முடியாத நிகழ்வு அது. எல்லா காலமும் நினைத்து பார்க்கும், எல்லா காலமும் எல்லா மனிதர்களையும் அது சரியான பாதையில் கொண்டு வரும். சிரிக்கிற காரணம் என்ன? சர்க்கார் சொன்னாங்க, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வினுடைய அடியான் ஒருவன் அல்லாஹ்வின் தர்பாரிலே அல்லாஹ்வின் அடியான் ஒருவன் அல்லாஹ்வின் தர்பாரிலே நின்று தன் சகோதரன் தனக்கு இழைத்த தீமையை சொல்லி அவனுக்கு கிடைத்த நன்மைகளை எல்லாம் இழந்து, நிறைய பேர் அவன் செய்த நன்மைகளை எல்லாம் வாங்கிட்டான். யார் வாங்குறா? உலகத்துல யாருக்கெல்லாம் இவன் அநீதி செய்துட்டு வந்தானோ அவங்களெல்லாம் இங்க வந்து இவன் எனக்கு இன்னும் அநீதி செய்தான் சொல்ல அல்லாஹு தாலா அதுக்கு பகரம் கொடு என்கிறான். அதுக்கு பகரம் கொடுக்க ஒண்ணும் இல்லை. அந்த அடியான் சொல்லுவான், அவன் செய்த அமலை எனக்கு வாங்கி கொடுப்பான். அல்லாஹ் நம்மை பாதுகாக்கட்டும். உலகத்தில் யாரும் யாருக்கும் அநீதி செய்யாதீர்கள், அடுத்தவர்களை காயப்படுத்தாதீர்கள், தாய்க்கு துரோகம் செய்யாதீர்கள், தந்தை மனசு காயப்படும்படி நடக்காதீர்கள், யாருடைய வாழ்க்கையிலும் குறுக்கே நிற்காதீர்கள். ஏன்? இந்த அநீதியை இவர்கள் வாங்கும் இடம் மறுமை. மறுமையில நம்ம கொஞ்சம் அமல் செய்துட்டு போயிருப்போம். அவர் வந்து சொல்வார், இவன் என் வாழ்க்கையில தப்பு பண்ணா மன்னிக்கலாம் மாட்டேன் ரப்ப, நான் அமல் கம்மியா இருக்கிறான், அமலை எடுத்து எனக்கு கொடுன்னு சொல்லுவான். அமலை தூக்கி கொடுத்துரும். அப்படி ஒவ்வொருவர்களும் வாங்கி கடைசியாக அவன் அமலே இல்லை, ஒண்ணுமே இல்லை. அவன் நரகத்துக்கு போகிற இடத்துக்கு போனான். அப்போது இன்னொரு அடியான் வந்தான், அல்லாஹ் எனக்கும் இவன் அநீதி செய்திருக்கிறான் என்கிறான். அல்லாஹு தாலா அவனுக்கு என்ன அது மன்னிக்கிறியான்னு கேட்கிறான். இல்ல, எனக்கு நன்மை வேணும், அவன் இருந்து வாங்கி கொடு. அல்லாஹ்வுடைய தர்பார்ல நடக்கிற நிகழ்ச்சிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த காட்சியை பார்த்துட்டு சொல்றாங்க, சிரிச்சதுக்கு காரணம் இன்னும் காரணத்தை சொல்லல, நிகழ்ச்சியை சொல்றாங்க. அல்லாஹ் சொல்வான், அவன் அமல் இல்ல, என் பாவத்தை தூக்கி அவன்கிட்ட போடுங்கிறான். என் பாவத்தை எடுத்து அவன் மீது சுமத்திரு, எனக்கு நன்மை கூடணும் இல்ல, பாவம் குறைஞ்சிடும் இல்ல. பேலன்ஸ் வேணும். இப்போ நன்மைக்கு பேலன்ஸ், நன்மை கூடணும். என் பாவத்தை தூக்கி அவன் மேல போடுங்கிறான். அல்லாவுக்கு இறக்கம் வருது. ஏன்? அவன் நிறைய நன்மை செய்துட்டு வந்து இந்த நன்மைகளை எல்லாம் உலகத்தில் பல பேர்களுக்கு துன்பம் கொடுத்து, பல பேர்களை ஏமாத்தி, பல பேரை கஷ்டப்படுத்தி, வீட்டுல சரியான வாழ்க்கை வாழல, குடும்பத்துல ஒரு நல்ல தந்தையா இல்ல, குடும்பத்துல வாழ்ந்தவர்களோடு சந்தோஷமா இருக்கல, பல பேரை கஷ்டப்படுத்தி விட்டு வந்ததால் அவங்க வந்து அந்த நன்மைகளை பிடுங்கி போக, கடைசியாக வந்தவனுக்கு கொடுக்க நன்மை இல்லாமல் என் பாவத்தை தூக்கி போடு என்றான். அப்போதுதான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன், நீ மேல பாருங்கிற அந்த அடியான மேல பார்க்கிறான். அங்கே சோனம் தெரிகிறது, அதன் மாளிகை தெரிகிறது, அதிலே பதிக்கப்பட்ட கற்கள். அல்லாஹ் நமக்கெல்லாம் சொர்க்கத்தை நசீபாக்குவானா, குடும்பத்துல எல்லாருக்கும் நசீபாக்குவானா. நம்ம சொர்க்கம் போய் வீட்டம்மா நரகம் போயிடக்கூடாது, அவங்க சொர்க்கம் போய் நம்ம நரகம் போயிடக்கூடாது, அங்கேயும் ஒன்னா போகணும். அல்லாஹ் தௌபீக் செய்வானா. சில பேர் அப்படி சொன்னா கோவம் வருது, அதில் இங்கதான் படாத பாடுபட்டாச்சு, அங்கேயுமா கூட்டு போக சொல்றீங்க? இங்கதான் பாடுபட்டாச்சு அவங்களோட. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சொர்க்கம் போகும்போது உங்கள் ஜோடிகளோடு செல்லுங்கள். அதான் பெரிய வாழ்க்கை. நம்ம மனைவியோட சொர்க்கம் போகணும், அதுதான் பெரிய வாழ்க்கை. நான் சொர்க்கத்திற்கு என்னை தயார்படுத்துகிற போது என் மனைவியையும் தயார்படுத்த வேண்டும், என் பிள்ளைகளை தயார்படுத்த வேண்டும். நான் தொழுகிறேன், என்னிடத்தில் வணக்கம், என்னிடத்தில் நேர்மை, அந்த வணக்கம் நேர்மை தொழுகை என் பிள்ளைகளுக்கு வர வேண்டும், என் மனைவிக்கு வர வேண்டும். நான் சொர்க்கம் போனால் அவர்களும் அங்கே இருக்க வேண்டும். அதுதான் சொர்க்கம், அதுதான் நிம்மதி. அங்கே நான் சென்று நம்ம குடும்பம் எங்கோ இருப்பார்கள் என்றால் யாரு பாதுகாப்பது, யாரு காப்பாற்றுவது? இதை உணர்த்துகிறார்கள் பெருமானார். மேல பார் என்றான் அல்லாஹ். அவள் மேல பார்த்தார். மேலே உயர்ந்த மாளிகை, வைடூரியங்களும் மாணிக்க கற்களும் பதிக்கப்பட்ட மாளிகை. அந்த மாளிகையை பார்த்து அவன் கேட்டான், அந்த அடியான், யாரு? என் பாவத்தை தூக்கி அவன்கிட்ட போடுன்னு சொல்றானே. அவன் பரிதாபமா நிக்கிறான்.
நன்மைகளை பூரா இழந்து விட்டான். பல பேர்களுக்கு உலகத்துல கஷ்டத்தை கொடுத்துட்டு இங்க நன்மை இழந்து பரிதாபமா நிற்கிறான். சொர்க்கம் இல்லாம போய் நரகத்துக்கு போயிடுவோமோ என்று. இனி வந்தால் யாருக்கும் நன்மையை கொடுக்க இடம் இல்லை. ஆனா இப்போ ஒருத்தர் வந்து விட்டார், எனக்கும் துரோகம் செய்தார், ஒரு நன்மை என்கிட்ட கொடு, நன்மை இல்லை அப்படின்னா என் பாவத்தை தூக்கி போடு. அல்லாஹ் எவ்வளவு பெரிய அழகானவன் பாருங்க. அந்த பாவத்தை தூக்கி அல்லாஹ் போடல, மாறாக சொர்க்கத்தை காட்டினான். அந்த மாளிகையை பார்க்கிறார், அதிலே பதிக்கப்பட்ட கற்களும் அழகும். அவர் கேட்டார், ஐய ஷஹீதுன் ஹாதா அவ ஐய நபியின் ஹாதா அவ ஐய சித்தீக்குன் ஹாதா. யா அல்லாஹ், எந்த ஷஹீதுக்காக அந்த சொர்க்கம்? உன் பாதையில் மரணித்தவருக்கு அந்த சொர்க்கம், அல்லது சித்தீக்குகளுக்கா அல்லது நபிமார்களுக்கா? யாருக்கு அந்த சொர்க்கம் என்று கேட்டார். அல்லாஹ் சொன்னான், இது நபிமார்களுக்கோ வலிமார்களுக்கோ சித்தீக்குகளா இல்ல, அதுக்கு காசு கொடுத்தா அந்த சொர்க்கத்தை கொடுத்துருவேன். இந்த சொர்க்கத்துக்கு என்ன கொடுக்கணும்? காசு கொடுக்கணும். அதற்கான கிரயத்தை யாரு கொடுக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த சொர்க்கம். அந்த அடியான் கேட்டானா, ரப்பே லிமன் மல்லக ஹாதா, அதுக்கு கிரயத்தை உலகத்துல யாருதான் சம்பாதிக்க முடியும்? ஒரு இன்னக்கான மாணிக்க கல்லும் மரகதமும் எத்தனையோ கோடி, ஒரு சின்ன வைரம் எத்தனையோ கோடி. இந்த மாளிகை இத்தனை ஆயிரம் கற்களும் இத்தனை ஆயிரம் மாணிக்கங்களும் பதிக்கப்பட்ட மாளிகை. இதற்கான கிரயம் கொடுப்பவருக்கு நீ என்கிறாயே, அதற்கு கிரயம் யாரிடத்தில் இருக்கிறது? அதற்கான காசு யாரு கொண்டு வந்து இருக்கிறார்? எல்லாம் சொல்லுவாங்கன்னா உங்ககிட்ட இருக்குதும்பா, அதுக்கு கிரயம் உங்க கையில தான் இருக்குது. சிரிப்பான, தப்பே என்ன நீ கேலி செய்யற, என்ன நீ சிரிக்கிறான் அந்த அடியான். நானே பாவத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்யலாம்னு யோசிக்கிறேன், அந்த மாளிகைக்கு காசு எங்கிட்ட இருக்குதுன்னு சொல்றியப்பா, என்ன கேலி செய்யாத. இப்படி ஒரு கட்டம். அதை தொடர்றேன். இல்ல இல்ல, உங்ககிட்ட காசு இருக்குது. எங்க இருக்குது அப்ப? இதோ நன்மை பூரா இழந்து தவித்து இருக்கிறானே, உங்களுக்கும் துரோகம் செய்துட்டான்னு சொல்ற. அவன் நன்மை நீ கேட்ட போது இல்ல, என் பாவத்தை எடுத்து நான் மேல போட்டு நரகத்துக்கு அனுப்ப சொல்கிறாயே, இந்த சகோதரனை நீ மன்னித்தால் அந்த சொர்க்கம் உனக்கு என்றான். அந்த சொர்க்கம் உனக்கு. அதற்கான கூலி என்ன தெரியுமா? இவரை மன்னிச்சிருங்க, இவரை மன்னித்துட்டா உனக்கு சொர்க்கம். சுப்ஹானல்லாஹ். உடனே அல்லாஹ் நான் மன்னிச்சுட்டேங்க ரப்புல் ஆலமீன். அல்லாஹ் சொல்லுவான், போ அவனையும் கையை பிடிச்சி கூட்டு போவான், அவனையும் கூட்டு போ, உனக்கு இதுவும் உண்டு, இது மாதிரி 10 மடங்கு என்றான் அல்லாஹ். என்ன கேலி செய்கிறாயா என்று கேட்டான். அல்லாஹ் சிரித்தான் என்றார்கள் நபிகள் நாயகம். எனக்கு இந்த செய்தியை சொல்லும் போது ஜிப்ரீலும் சிரித்தார்கள், எனவே நான் சிரித்தேன் என்றார்கள். சிரிப்புக்கு காரணம், அடியான் கேட்கிறான், அல்லாஹ் நீ என்ன கேலியா செய்கிறாய்? அல்லாஹ் சொன்ன, நான் கேலிலாம் செய்யல, உண்மையிலேயே உனக்கு அந்த சொர்க்கம் அது மாதிரி இன்னும் எத்தனை மடங்குனாலும் உனக்கு கிடைக்கும். ஏன்? உன் அடியானை மன்னித்த காரணத்தினால். தங்கை மிக்கவர்களே, இந்த உலகத்தில் இருக்கிற காலம் வரையிலும் நம்மால் யாருக்கும் தீங்கு நடந்த விடாமல் கவனிக்க வேண்டும். யாரையும் நாம் பாதிப்புக்கு ஆளாக்கி விடாமல் கவனிக்க வேண்டும். குறிப்பாக நம்மை நம்பியவர்களுக்கு துரோகம் செய்து விடக்கூடாது. அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபீக் செய்வான். இதற்கான கூலி நம்முடைய நன்மைகளை அவர்கள் கொண்டு போய் விடுகிறார்கள். அல்லாமா அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய ஹதீஸின் ஆய்வாளர். இங்கே அல்லாஹ் எதை பேச வைத்தானோ நீங்க எடுக்கணும், நாளைய வாழ்க்கையில கொண்டு வரணும். நம்ம வாழ்ற வரையிலும் எல்லாருக்கும் சந்தோஷத்தை தருபவர்களாகவே வாழ வேண்டும். எல்லோரையும் நிம்மதிப்படுத்துகிற வாழ்க்கை. காசு இன்றைக்கு சம்பாதிக்கலாம், என்றைக்கும் சம்பாதிக்கலாம். அன்பை சம்பாதிப்பதுதான் பாக்கியம். நல்ல துஆவை சம்பாதிப்பது பெரிய பாக்கியம். அற்ப உலகத்திற்கும் காசுக்கும் பல நட்புகளை இழந்து விடுகிறோம், பல சந்தோஷங்களை இழந்து விடுகிறோம், பல பேர்களினுடைய சந்தோஷத்தையும் துஆவையும் வாங்க இழந்து விடுகிறோம். இந்த உலகத்தினுடைய அனைத்தையும் பெற முடியும், உலகத்திலேயே பெற முடியும். மிகப்பெரிய சாலிஹீங்களை, தன் குடும்பத்தை, பெற்றோர்களை, அவர்களின் நல்ல துஆவை இழந்தால் அது மீண்டும் கிடைக்காது. அல்லாஹ் எப்போதும் நல்ல துஆவை பெறும் தகுதியை நசீபாக்கி தருவானா.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தை தொடர்ந்து ஹதீஸின் ஆய்வாளர் அப்துல்லா இப்னு முபாரக் மிகப்பெரிய ஆய்வாளர். நிறைய ஹதீஸுகளை பெருமானாருடைய ஹதீஸ உலகத்துக்கு சொன்னவங்க. அவர்கிட்ட ஒரு ஆள் சொன்னாரு, இன்னாளு உங்களை பத்தி குறை பேசுறாரு, இன்னாளு உங்களை குறை சொல்றார். அவங்க யாரு? எத்தனை பெரிய இமாம், எவ்வளவு ஹதீஸை உலகத்துக்கு கொடுத்தவங்க. இங்க ஒரு பாடத்தை நீங்க படிச்சுக்கணும். எவ்வளவு பெரியவங்களையும் இந்த உலகம் விட்டதில்லை. மிக உயர்ந்தவர்களையும் குறை சொல்வதற்கென்று சில பேர் இருப்பார்கள். நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மை பத்தி அவர் குறை சொல்றாரா, எப்படி நம்மை குறை சொல்றார் அப்படிலாம் இல்ல. இதுதான் உலகம். நம்ம மன்னிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம லைஃப்ங்கிறது கடந்து போனாலே நிம்மதி பெறுகிறோம். அதுல நின்று விட்டால் மாட்டிக்கொள்வோம். அப்படியெல்லாம் இல்லத்தையும் கடந்து போக நம்ம நோக்கம் உலகம் அல்ல. நாம் மிகப்பெரிய இலக்கை, வைரமும் மாணிக்கமும் வைடூரியங்களும் நிறைந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும். இங்க கடந்து போயிடணும். கசப்பான நிகழ்வுகளை கடந்து போகணும். சங்கடமான நிகழ்வுகளை கடந்து போகணும். மனதை பாதிக்கும் நிகழ்வுகளை கடந்து போக வேண்டும். அதை நினைத்து கொண்டே இருந்தால், என்ன அப்படி பேசிட்டாங்க, அவங்க என்ன இப்படி நடத்திட்டாங்க, என் மனைவி என்னை சங்கடப்படுத்திட்டாங்க, என் புள்ள என்ன கஷ்டப்படுத்திட்டான், நினைத்து கொண்டே இருந்தால் எந்த காலத்திலும் அந்த கசப்பும் கஷ்டமும் மனசை விட்டு நீங்காது. அதன் பாதிப்போ நாமே நோயாளிகளாக போகிறோம். நம்ம நோயாளி ஆயிடும். மனச்சுமைகள் என்பது ரொம்ப டேஞ்சர். மனச பாரமா எப்பவுமே வைக்க கூடாது. பிசினஸ் சரியில்லை, பிசினஸ்ல ஒரே பிரச்சனையா இருக்கு, வியாபாரம் நாளுக்கு நாள் டல்லா இருக்குது, அதை நினைச்சு நீ டல்லானா, அதை நினைச்சு நீ கஷ்டப்பட்டா கடந்து விடுங்கள். அல்லாஹ்ட்ட கேளுங்க, ரப்பே பரக்கத் செய், அவ்வளவுதான். அதை நினைச்சு கவலைப்படுவதால் மன அழுத்தங்கள் அதிகமாகும். அது பாதிப்பு. ரிலாக்ஸ் வேணும். எப்போதும் நிம்மதி வேணும். அதுதான் வாழ்க்கை. ஏன்? நம்முடைய இலக்கு இது அல்ல. இதையெல்லாம் கடந்து உயர்ந்த இலக்கை அடைய வேண்டும். அப்துல்லா இப்னு முபாரக் மிகப்பெரிய முஹத்திஸ், ஹதீஸின் ஆய்வாளர். அவரிடத்தில் ஒருவர் சொன்னார், உங்களை இந்நாள் அப்பப்போ குறை சொல்லிக்கிட்டே இருக்கான், உங்களை பத்தி தப்பா பேசுறாங்க. அப்படியா? உட்கார வச்சுட்டு பெரிய ஹதீஸ் ரசூலுல்லாஹ்வுடைய சொல்ல உலகத்துக்கு கொண்டு கொடுத்தவங்க. புகாரி ஷரீஃப் போன்ற கிதாபுகளை எடுத்தால் அவங்க பேர் இருக்கும். சொன்னாங்க, உள்ள போயிட்டு ஒரு தாம்பலம் கொண்டு வராங்க. அந்த தாம்பலத்துல ஸ்வீட்டு, நல்ல தரமான பொருள்களை வச்சு கொடுத்து அவர்கிட்ட கொடுத்துருன்னா அவர் அதிர்ச்சி ஆயிட்டார். பாபா, நான் சொன்னது விளங்குச்சான்னு கேட்டார். நான் சொன்னது விளங்குச்சா? அவர் என்னமோ உங்களுக்கு பாராட்டு சொன்ன மாதிரி அல்வாயை தரீங்களே, ஸ்வீட்டை தரீங்களே, நான் அவர் என்ன சொன்னாருன்னு சொன்ன விளங்குச்சா? உங்களை குறை சொல்கிறார். எப்பமா உங்களை பத்தியே தப்பாவே பேசுகிறார். நீங்க அதை புரியாம ஸ்வீட்டு தரீங்களா? அதுதான்பா என்னை பத்தி குறை சொல்றாருன்னு சொன்னீங்களே, தப்பா பேசுறாருன்னு சொன்னீங்களே, இது அவர்கிட்ட நான் கொடுத்ததா, கொடுத்துரு, இதை கொண்டு நீ கொடுத்துரு. வித்தியாசமான மனுஷங்கள்லாம் வாழ்றாங்க. வாங்கிட்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்து கேட்டாரு. அவர்கிட்ட கொண்டு கொடுத்தாரு. அவரு கேட்டாரு, என்ன இது? அப்துல்லா இப்னு முபாரக் தந்தாங்க. அவங்களா? எனக்கு எப்படி தந்தாங்க? நான் தானே இருக்கிறதுலயே அவங்கள டேஞ்சர் படுத்துற ஆளு, அவங்கள அப்பப்போ கரைப்படுத்துற ஆளே நான் தான். எனக்கு அல்வாயா, எனக்கு ஸ்வீட்டா? சரி பரவாயில்ல, நல்ல மனுஷங்க வாழ்றாங்க அப்படின்னு வாங்கிட்டார். அவர் வாயில என்ன வந்துட்டு? நல்ல மனுஷங்க வாழ்றாங்க. காலமெல்லாம் குறை சொன்னவர், காலமெல்லாம் தப்பான ஆளு என்று சொன்னவர், அவருக்கு ஸ்வீட்டை கொடுத்து விடுறாங்க. அவர் எனக்கு எப்படி தருவார்? நான் அவரை பத்தி எப்பவுமே தப்பால பேசிட்டு இருக்கேன். இல்லைங்க, உங்களுக்கு தர சொன்னாங்க. அப்படியா? இப்படின்னு சில நல்ல மனுஷங்க இருக்கிறாங்க. அப்துல்லா இப்னு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவர் போறார். போய் கேட்டாரு, பாபா, காலம்பூரா உங்களை பத்தி தப்பா பேசுற ஆளுக்கு நீங்க ஸ்வீட் கொடுத்து விட்டீங்க. வேற ஒண்ணும் இல்லப்பா, நான் அவருக்கு அன்பளிப்பு செய்யணும். என்ன காரணம்னா, அவர் என்னை பத்தி தப்பா பேசுறாரு நீங்க சொல்ற, அவருடைய நல்ல காரியங்களை யாரை பத்தி பேசினாரோ அவர் ஏட்ல அல்லாஹ் எடுத்து எழுதிரும். என்னுடைய தவற பூரா எடுத்து அவர் ஏட்ல எழுதி வச்சிடும். ஒரு ஆளை பத்தி நீ குறை பேசுனா, புறம் பேசினாயா, உன் நன்மை அவருக்கு போயிடும்.
அவர் பாவம் உனக்கு வந்துடும். நாளைக்கு மறுமையில போய் நிற்பாங்க, ஏற்று எடுத்து படிப்பார். இவர் பல நாட்கள் தஹஜ்ஜத் தொழுதார், பல நாட்கள் ராத்திரி நின்று வணங்கினார், நிறைய தர்மம் செய்தார், நிறைய பேருக்கு உபகாரம் செய்தார். அவர் கேட்பாராம், அல்லாஹ் இதெல்லாம் நான் செய்யாத விஷயமா இருக்கு, எல்லாமே இருக்குது, மாத்தி கீத்தி கொடுத்துட்டு சொர்க்கத்துக்கு போன்னு சொல்லி ரெண்டா வெளியில கூப்பிடக்கூடாது. நான் செய்யலையே, தஹஜ்ஜத் தொழுதாக இருக்கு, நான் தொழல, நிறைய தான தர்மம் கொடுத்ததா இருக்கு, நான் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லுவான் அடியான். அல்லாஹ் சொல்லுவான், நீ கொடுக்கலப்பா, இந்நாளுதான் அந்த இதெல்லாம் செய்தார். அவர் உன்னை பத்தி ஒரே குறை பேசுறதுனால அவர் செய்தது கூட உனக்கு போட்ட நீங்க ஏத பாவத்தை அவருக்கு எழுதிட்டுமா. நம்ம எல்லாரையும் பாதுகாப்பாங்க. இங்கே நீங்கள் படித்த பாடம் என்ன தெரியுமா? என்ன பாடம் படிக்க வேண்டும் தெரியுமா? யாரை பற்றியாவது நாம் தவறாக பேசிவிட்டால் நாம் இழப்பது காசை அல்ல, மரியாதை அல்ல, உலகத்தை அல்ல, உயர்ந்த சொர்க்கத்தையே இழக்கிறோம். காசை இழந்தால் நாளை சம்பாதிக்கலாம், சொர்க்கத்தை இழந்தால் அங்க போய் தான் தெரியும் எங்கே சம்பாதிப்பது. சொர்க்கத்தை சம்பாதிக்கிற இடம் இந்த உலகம். உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை பற்றியும் பேசாதீர்கள், புறம் பேசாதீர்கள். அல்லாஹ் உங்களையும் என்னையும் பாதுகாப்பானா. இன்னைக்கு யாரையாவது பத்தி பேசுனதான் நம்ம கொஞ்சம் ராகத்தாத்தே இருக்கு. சில பேருக்கு எப்ப ராகத், அவரை பத்தி மூணாவது ஆளை பத்தி பேசுனா ராகத். 2 பேரு கூடி இருந்தா அவங்க சப்ஜெக்ட் என்ன, இன்னொரு ஆளை பத்தி பேசுறது. சில பேர் இப்படி பேசிட்டே இருப்போம், ஒரு ஆள் போகும்போது போறாரு, அவரை நல்லா பார்த்து வச்சு காப்பாரு, இவரும் பார்ப்பார், அவர் போய்கிட்டு போன பின்னால சப்ஜெக்ட் அவரு தான். எத்தனை பேருடைய வாழ்க்கை இதுல நாம் எதை இழக்கிறோம்? நம்ம செய்த நன்மைகள் அவர் பட்டியலுக்கு போயிருது. அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, என்னப்பா நான் ஸ்வீட்டு கொடுத்தது போய் பெருசா சொல்றேன், அவர் நன்மையே எனக்கு கொடுத்து விட்டுட்டாரு. அவர் என்ன நன்மையை கொடுத்திருக்கிறார், என்னை பத்தி குறை சொன்னதுனால அவர் நன்மனை எல்லாம் என் பட்டியல்ல வந்துட்டு, இப்ப நான் அவருக்கு அன்பளிப்பு கொடுக்கணும் இல்லை. நாங்கள்லாம் எப்பவுமே கைமாறு செய்யாம இருக்க மாட்டோம். எங்களுக்கு ஒருத்தர் உபகாரம் செய்தா அவருக்கு நாங்க உபகாரம் செய்வோம். அவர் எனக்கு நன்மை தந்திருக்கிறார், அதுக்கு பகரமா நான் ஸ்வீட்டு கொடுத்து விட்டேன். நாங்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள்! தங்களை குறை சொல்லப்படுகிறது என்று தெரிந்தும் கொஞ்சம் கூட முகம் சுளிக்காமல் நடந்த அந்த மக்கள் எங்கே? தங்களை இன்னொருவர் தவறாக பேசுகிறார் என்று தெரிந்தும் அதை ஒரு பெரிய மன அழுத்தமாக எடுக்காமல் கடந்து போனார்களே, அவர்கள் எங்கே? கடந்து போனால் மட்டுமே இந்த உலகத்தில் நாம் சுகமாக வாழ முடியும், வறுமையிலும் சுகமாக இருக்க முடியும். கடந்து போகாம எல்லாத்தையுமே தூக்கி தூக்கி மனசுல வச்சுட்டு இருந்தோம்னா நம்ம லைஃப் அழகா இருக்காது, ஆனந்தமாக வாழ முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய முன்மாதிரி. மன்னிப்பதில் மாநபிக்கு நிகர் யாரும் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை பெரிய வாழ்க்கை! அன்னலாரை குற்றி பேசியவர்களை, குறை சொன்னவர்களை, அன்னலாரை தவறாக பேசியவர்களை அவர்கள் மன்னித்த இடம் பல்லாயிரம் பக்கங்கள். ஒரு பக்கமாவது அல்லாவே பாராட்டினான், நபியே தாங்கள் குணம் என்ன குணம் அது என்று எல்லாம் கேட்கிறான். என்ன குணம்? படைத்தவனை வியக்கும் குணம் உத்தம நபியின் குணம். எத்தனை அருமையான குணம் நாயகமே தங்களுக்கு அல்லாஹ் மெச்சு பேசுவான் என்றால், அப்படிப்பட்ட அந்த நபியின் பாரம்பரிய வழிகாட்டப்பட்ட மக்களாக நாம் இருக்கிறோம். எப்படி வாழ வேண்டும், அன்னலாரை எப்படி நேசிக்க வேண்டும், பின்பற்ற வேண்டும். நம்ம விருப்பத்துக்கு வாழ்ந்த அந்த வாழ்க்கை எல்லாம் வெற்றிக்குரிய வாழ்க்கை அல்ல. அன்னலார் விரும்புறபடி வாழ்ந்தால் வெற்றி பெறுகிறோம், அல்லாஹ் விரும்புறபடி வாழ்ந்தால் வெற்றி பெறுகிறோம். நம்ம மனசு 1000 சொல்லும். என்னைக்கு மனசு சமாதானம் அடைய நினைக்கிறீங்க? மனசு என்னைக்கு சமாதானம் அடையவே செய்யாது. ஒருத்தரை போய் ஏதாவது அவர் கொஞ்சம் நம்ம பேர்ல வருத்தமா இருக்கிறாருன்னு திருப்திப்படுத்தணும் வைங்களேன், பரவாயில்லை சமாதானமாகுவார். நாளைக்கு மீண்டும் அவர் அப்படி நடந்த ஆளுதான, 2வது அது தூக்கி நிற்கும். சமாதானம் இங்க அடைய முடியாது, அடைய மனிதர்கள் இல்லை. எப்போ அடைய முடியும்? என் இலக்கெல்லாம் அல்லாஹ்வையும் ரசூலையும் பின்பற்றுவதாக இருக்கிற போது மனோ இச்சையை விட்டு நான் கடந்து போயிடுறேன். உங்களில் உண்மை விசுவாசி யார்? பெருமானார் சொல்லுவாங்க,
நானாக நான் மூமின்னு சொல்றது இல்ல வாழ்க்கை. அல்லாஹ்வும் ரசூலும் என்ன மூமின்னு சொல்றாங்க. என்ன மூமின், இவர் ஒரு விசுவாசி என்று சொல்ல வேண்டும். தாய்மார்களுக்கு சொல்லுகிறேன், நாவை பேணுங்கள், நப்சை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ரெண்டு விஷயத்தை ரொம்ப பேணணும். ஒண்ணு நாவை பேணணும், இன்னொன்னு கல்ப பேணணும். கல்ப கரைப்படுத்தி விடாதீர்கள், கல்வில் சுமைகளை ஏத்தாதீர்கள், பாவங்களை சேர்க்காதீர்கள், ஆசைகளையும் இச்சைகளையும் கொண்டு நிரப்பி விடாதீர்கள். கல்வை பேணுங்கள், நாவையும் பேணுங்கள். நாவு பரிசுத்தமாக இருக்க வேண்டும். தேவைக்கு பேசுங்க, தேவை இல்லாத பேசக்கூடாது. இது தேவை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை தவிர வேறு யார் என்ன சொல்ல முடியும்? வெற்றி பெற வேண்டுமா என்றார்கள். ஒரு சஹாபி வந்து கேட்டார், மன் நஜாத்து யா ரசூலல்லாஹ், வெற்றி எங்கே? நான் வெற்றி பெறணும் எங்க? இங்கேயும் வெற்றி பெறணும், அங்கேயும் வெற்றி பெறணும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஏதோ பயான் செய்தாங்க, கேட்டோம், பரவாயில்லை அப்படின்னு மார்க்கு போடுறது இல்லை. என் லைஃப் நாளைக்கு மாறணும், என் நாவு பேணப்படணும், பேச்சை குறைச்சிக்கணும், கல்ப பாதுகாக்கணும். ஆசைகளோ ஆபாசங்களோ இங்கே வந்து குடியேறி விடக்கூடாது. உணர்ச்சிகளுக்கு அடிமைப்படக்கூடாது. கோபங்களை கட்டுப்படுத்த வேண்டும். உங்களில் எல்லாம் சிறந்தவர் யார்? நபி பெருமானார் சொல்வார்கள், உங்களில் எல்லாம் சிறந்தவர் யார்? பத்தீஉல் கலப், கோபப்படாமல் தன்னை ஆக்கி கொண்டவரே சிறந்தவர். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. கோபம் வரும், தாமதமாக வரும். என்ன சொல்றாங்க? யாராவது ஏதாவது சொல்லிட்டா கோபம் வரும். எப்ப வருமா? ரொம்ப லேட்டா வரும். சில பேருக்கு எடுத்தவொன்னு கோபம் வரும். சில பேர் சொல்லுவாங்க, நான் கோபக்காரனாக்கும், எனக்கு கோபம் மூக்கும் நுனியில தான் இருக்கும். அது ரொம்ப பெருமையா, இது ஆபத்தானது. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களில் எல்லாம் சிறந்தவர்கள் யார்? பத்தீஉல் கலப். ஒருத்தர் கோபம் ஊற்றுறார், கோபம் வர்ற மாதிரி நடந்துக்கிறாங்க. வீட்டுல மனைவி அப்படி நடக்கிறாங்க, பிள்ளைங்க அப்படி நடக்கிறாங்க, தொழில்துறைக்கு போனா வாடிக்கையாளர் அப்படி நடக்கிறார், நம்ம நிறுவனத்தில் பணி செய்கிறவரே நமக்கு கோபம் வர்ற மாதிரி நடக்கிறார். இப்ப உங்களில் சிறந்தவர் யார்? கோபப்படுவதா? இல்லை இல்லை, கோபத்தை அடக்கி மென்று விழுங்கி ரொம்ப தாமதமா கோபம் வரும், கோபம் லேட்டா வரும். ஆனா சரீஉல் ஃபை, சீக்கிரமா கோபம் தணிந்து விடும். வருவது லேட்டு, தணிவது உடனே. லேட்டா கோபம் வரும், சீக்கிரமா அமைதி ஆயிடுவார், அப்படி காம்ப்ரமைசன் ஆயிடுவார், ஒத்து போயிடுவார். அவரே உங்களில் சிறந்தவர். உங்களில் கெட்டவர் யார்? சரீஉல் கலப், உடனே கோபப்படுவார். கோபப்பட்டால் அடங்க மாட்டார், அமைதியாக மாட்டார், குதிப்பார், சண்டையிடுவார், கையை நீட்டுவார். எல்லாரும் போய் பிடிச்சி உட்கார வச்சா எழுந்திருச்சு நின்று குதிப்பார். ரசூல் சொல்றாங்க, சரீஉல் கலப் பத்தீஉல் ஃபை, கோபம் வரும், சீக்கிரமா வந்துடும், கோபம் சீக்கிரமா தனியாது, 1 மணி நேரம் கழியும். அதனாலதான் கோபம் என்பது நெருப்பு என்றார்கள் பெருமானார். அதனால கோபம் வரும்போது ஒது செய்துக்கங்க, கோபம் தணிஞ்சிருந்தாங்க. நிலையை மாத்துங்கன்னாங்க. நீங்க நிற்கும் போது கோபம் வந்தா கீழே உட்கார்ந்துருங்க, உட்கார்ந்து இருந்து கோபம் வந்தா கொஞ்சம் படுத்துருங்க. நிலை மாறினால் கோபம் மாறும் என்கிறார்கள். அது நெருப்பால் ஆனது என்கிறார்கள். அதனாலதான் இன்னைக்கு நீங்க பார்க்கலையான்னு ரசூல் கேட்டாங்களாம். கோபம் வரும்போது மனுஷனை பார்க்கலையா? அவன் முகமெல்லாம் புடைச்சு போயிருக்குமே, செவந்து போயிருக்கிற, நீங்கள் பார்க்கவில்லையா? கோபத்தில் முகம் செவந்து விடுகிறதே, நரம்பெல்லாம் புடைத்து போகிறதே. ஏன்? அது நெருப்பு. தண்ணீரால் அணையுங்கள். கோபம் வந்துச்சுன்னா உடனே எங்க போய் உதவு செய்தோம், கோபம் தணிஞ்சிடும். இன்னைக்கு எல்லாம் டென்ஷன் ஊட்டுற காரியம் நிறைய நடக்குது. நம்மளை டென்ஷன் படுத்திக்கிட்டே இருப்பாங்க. வீட்டுலனா டென்ஷன், பள்ளிவாசலுக்கு வந்தா டென்ஷன், பள்ளிவாசல் வந்து அமைதியை தேடி வந்தா அங்கேயும் டென்ஷனா தான், எங்க போனாலும் டென்ஷன். இந்த டென்ஷனை குறைக்கிறத ரசூல் சொல்றாங்க, டென்ஷன் ஆகாதீர்கள், கோபப்படாதீர்கள், நீங்கள் சிறந்த மனிதர்கள். அப்படியே கோபம் வந்துச்சா உடனே அதுல இருந்து ரிலீஃப் ஆயிடுங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல மனிதர் எங்க ஊருக்கு பக்கத்துல, அவங்க வீட்டுல கல்யாணம், அவங்க வீட்டுல ஃபங்க்ஷன், திருமணம் முடிஞ்சிச்சு. அடுத்த நாள் இந்த குடும்பத்துல 2வது நாள் தான் கொஞ்சம் ஏதாவது
அவங்களை கூப்பிட்டீங்க, என்ன கூப்பிடல, எனக்கான ரெஸ்பான்ஸ் ஒழுங்கா கொடுக்கல. நம்ம ஊர்ல எல்லாம் எப்படின்னா 3 நாள் 4 நாள் இந்த கல்யாண வீட்டுல உட்காந்து, அதனாலதான் இந்த பகுதியெல்லாம் அன்னைக்கே முடிச்சுட்டு அனுப்பி வச்சிடுறது. ஒரே நாளில எல்லாம் முடிஞ்சிருது. நம்ம பகுதியில் 3 நாள் 4 நாள், 2வது நாள் ஒரே பிரச்சனை. என்ன பிரச்சனை? எல்லாரும் டென்ஷன். நேத்து கூப்பிட்டீங்க, எனக்கு ரெஸ்பான்ஸ் இல்ல, நான் யாரு, அவனுக்கு கொடுத்த கண்ணி எனக்கு கொடுக்கல அப்படின்னு பேச அவருக்கு டென்ஷன் ஆயிட்டு. யாருக்கு? கல்யாண வீட்டுக்காரர். மகளு கல்யாணம், பெண்ணுடைய தந்தை. நேத்து கல்யாணம் முடிஞ்சிருக்கு. அவருக்கு இவங்க எல்லாரும் 4 கால் நேத்து நடந்த ஃபங்க்ஷன் அப்படி இப்படி சரியா நடக்கல, விருந்துல என்ன கவனிக்கல, போகலங்கிற சத்தம் போட்டு அதுல அவர் டென்ஷன் ஆகி அவர் கோபத்துல பயங்கரமா பேச ஆரம்பிச்சு, அந்த கோபம் அவருக்கு தனியல்ல, ஒரு மாதிரியா மயக்கமாய் கீழே விழ மருத்துவமனைக்கு கொண்டு போனா நீங்க என்ன நினைப்பீர்களோ, மருத்துவமனைக்கு போறதுக்குள்ள மௌத்தாயிட்டார். கோபம் ஆபத்து என்கிறார்கள் நபிகள் நாயகம். ஹை பிரஷர் ஏற்படும் கோபத்துல. ஹை பிரஷர் வரும்போது நரம்பெல்லாம் அங்கங்க கட்டாயம். அல்லாஹ்வுடைய ரசூல் எவ்வளவு பெரியவங்க. அறிவியல் உலகம் இன்றைக்கு, அறிவியல் உலகமே உருவாகாத போது அண்ணலார் சொல்கிறார்கள், கோபப்படாதீர்கள், கோபத்தை அடக்குங்கள், வெண்டு விழுங்குங்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், சொர்க்கத்துக்கு போறவங்க யார்? ஒல் காலிமீனல் கைஸ், கோபத்தை விழுங்குவார்கள். கோபம் வரும்போது அமைக்கிறது, எழுந்திருச்சு போயிடணும். டென்ஷன்ங்கிறது ரொம்ப டேஞ்சர். நிம்மதி இழக்கிறோம், நோய்வாய்ப்படுகிறோம், பல வேறுகளை சங்கடப்படுத்திடும். கோபத்துல என்ன பேசுறதே தெரியாது, பேசிடும். அதுக்கு பின்னால சாரி கேட்கிற, சாரி மன்னிச்சுக்கங்க, நம்ம விட்ட வார்த்தையை மறக்கவே மாட்டாங்க. கோபத்துல வெளிவந்த வார்த்தையை மறக்க மாட்டாங்க. மனைவிட்ட பேசிடுவோம், பிள்ளைகிட்ட டென்ஷனை காட்டிடும், அந்த வார்த்தை காலத்துக்கும் அவங்க மனசை பாதிக்கும். அதனாலதான் அரபில ஒரு பழமொழி, அல் கலபு ஜுனூன், கோபம் ஒரு பைத்தியம் என்று எழுதினாங்க. ஒரு பைத்தியம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நினைவு கூறுகிறோம். நபிகள் நாயகம் மிகப்பெரிய ஒரு வழிகாட்டி, என் ஆரோக்கியத்தின் வழிகாட்டி, என் அமைதியின் வழிகாட்டி, என் நிம்மதியின் வழிகாட்டி, என் வாழ்க்கையின் மகிழ்ச்சியின் வழிகாட்டி, இந்த குடும்பத்தின் சந்தோஷத்தின் வழிகாட்டி மாத்திரமல்ல, உணர்ச்சி வசப்படாத வாழ்க்கையை வாழ்வதற்கு அவர்களே வழிகாட்டி. காலத்தால் யாரையும் காயப்படுத்த கூடாது என்கிற அந்த வாழ்க்கையின் அண்ணலார் அழகிய வழிகாட்டி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ ஒரு ஆன்மீக தலைவர் என்று சொல்லிவிட்டு காலத்தை கடந்து போயிட முடியாது. ஒவ்வொரு தனி மனிதனின் இண்டோஜில், ஒவ்வொரு தனி மனிதனின் தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே நின்று அவர்கள் காட்டிய பாதை இன்றைக்கும் தங்க எழுத்துக்களால் பதியப்பட்டிருக்கிறது. கேட்டார் ஒருவர், மன் நஜாத் யா ரசூலல்லாஹ், வெற்றி எங்கே என்று கேட்கிறார். வெற்றி எங்கே? வாழ்க்கையில வெற்றி பெறணும், நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்வானார். துன்யாவிலே வெற்றி பெறணும், மறுமையிலே வெற்றி பெறணும். நான் வாழும் ஒவ்வொரு நிமிடமும் என் சொர்க்கத்திற்கு தயாராகும் வாழ்க்கையாக இருக்க வேண்டும். எவ்வளவு முடியுமோ, எவ்வளவு பேரை சந்தோஷப்படுத்த முடியுமோ படுத்திக்கங்க. இங்க நீங்க கொடுக்கிற சந்தோஷம் உங்க கபர பிரகாசமாகும். இங்க நீங்க சந்தோஷம் கொடுத்தால் உங்க கபர பிரகாசம். எத்தனை சாலிஹீன்கள் பெருமானார் இடத்தில் கேட்கிறார், வெற்றி எங்கே? நபிகள் நாயகம் என்ன சொல்ல போறாங்கன்னு நினைக்கிறாங்க. உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 விஷயத்தை சொன்னாங்க. வெற்றி எங்க இருக்குன்னு தெரியுமா? மன் நஜாத்து யா ரசூலல்லாஹ், வெற்றி எங்கே என்று கேட்டார். காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன 3 பதில் எல்லாரும் எடுத்துக்கங்க. அதுலதான் வெற்றிங்கிறாங்க. அம்சிக் அலைக்க லிசானக், உன் நாவை நீ கட்டுப்படுத்து, உன் நாவின் மீது நீ ஆட்சி செய். உன் கண்ட்ரோல்ல உன் நாவு இருக்கணும். நிறைய பேர் பேசி முடிச்சிட்டு, கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன், கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டேன், ஒண்ணு நினைச்சுக்கிடாதீங்க, 1000 முறை போய் மன்னிப்பு கேட்கணும் வெளிப்படுத்திய வார்த்தைக்காக. உன் நாவு உன் கண்ட்ரோல், நீ வெற்றியாளன். நபி பெருமானார் அம்சிக் அலைக்க லிசானக், அம்சிக்னா நாவை தடுத்துக்கொள். இன்னொரு ஹதீஸில் உன் நாவின் மீது நீ ஆட்சி செய்.
நாவு ஒன்னு ஆட்சி செய்யக்கூடாது. உன் கட்டுப்பாட்டுல நாவு இருக்கணும். நீ விரும்பினா மட்டும்தான் பேசணும். ஒரு நாள் அந்த நாவு வெளிப்படும் போது அடைக்கணும். அல்லாவை பார்த்தாயா? நாவை எங்கே வைத்தான்? 12 32 பற்களுக்குள்ளே, 2 உதடுகளுக்குள்ளே. இவ்வளவு சீக்கிரமான வெளியில வர முடியாது. நாவு பூட்டி வச்சிருக்கான் அல்லாஹ். லாக்கப்ல எதை வைக்கிறது? அல்லாஹ் லாக் பண்ணிருக்கான். பல்ல வைத்து நாக்க உள்ள போட்டான். அதுக்கு மேல உதட வச்சு பூட்டி இருக்கான். ஏன்? எதுக்கு எடுத்தாலும் நாவை நீட்டக்கூடாது. அல்லாஹ் உங்களுக்கு எனக்கு தௌஃபீக் செய்வானா. எந்த வார்த்தையும் ரொம்ப யோசித்து பேச. ஒரு வார்த்தையை பேசுறதுக்கு முந்தி 1000 தடவை யோசிக்க. பேசின பின்னால நான் கொஞ்சம் வேகமா பேசிட்டேன் நினைச்சுட்டாருங்க. ஒன்னும் மனசுல ஒன்னும் வருத்தம் இல்லையே. பேசுனது வருத்தமா? 100 தடவை கேட்டாலும் அவர் முன்னால சரிம்பார், பின்னால் நினைப்பார். எல்லாத்தையும் பேசிட்டு நாவை அடக்குங்கள், ஜெயிக்கிறீர்கள். மண் சமத்த நஜா. இன்னொரு ஹதீஸிலே மண் சமத்த நஜா, யார் மௌனமாகுவாரோ அவர் வெற்றியாளர். நம்ம எல்லாருக்கும் கவனி செய்வோம். தேவைக்கு பேசுங்க, அதிக நேரம் மௌனம். இன்னொரு ஹதீஸ்ல வரும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாராவது மௌனமா இருக்கிறாங்க, தேவையில்லாம பேசுறது இல்லை என்று தெரிந்தால் நீங்கள் ஃபக்தரிபு மின்ஹு, அவர் நெருக்கத்தில் பெற்றுக் கொள்ளுங்கள், அவர் பக்கத்தில் போய் உட்காருங்க. ஏன் தெரியுமா? அவர் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஞானம் கொடுக்கப்படுகிறார். யாருக்கு ஞானம்? எங்கிருந்து ஞானம்? படைத்த ரப்புல் ஆலமீன் புறத்திலிருந்து ஞானம் கிடைக்கிறது அவருக்கு. ஏன்? அவர் மௌனமா வாழ்வதால். ரொம்ப பேசினாலே ஆள் அவ்வளவு சரியில்லைன்னு அர்த்தம். சில பேர் நான் ஸ்டாப் பேசிட்டே இருப்பான். பேச ஆரம்பிச்சா சில பேர் பேச்ச முடிக்கிறதே இல்லை. எத்தனையோ பேரை காயப்படுத்துற வார்த்தை வெளியாயிடும். ரொம்ப கட்டுப்படுத்துங்கள் உங்கள் நாவை. நீ வெற்றியாளன் என்கிறார்கள். வல்யசா அலைக்க பைத்தக். 2வது வார்த்தை சொன்னாங்க, உங்க வீட்டை கொஞ்சம் விசாலமாக வையுங்கள். எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வாங்க. இங்க சொல்ல வேண்டியது இல்லை, எல்லா வீடும் விசாலமா இருக்குது. அல்லாஹ் விசாலமாக்க. விசாலம்னா என்ன? கொஞ்சம் மனசு ரிலாக்ஸா இருக்கும். வேற வேற பொருள் எழுதுறாங்க, நேரடி பொருளா பார்த்தாலும் கொஞ்சம் வீடு விசாலமா இருந்துச்சுன்னா மனசும் விசாலமா போயிடும். கொஞ்சம் குறுக்கமான வீடு, இவ்வளவு வீடு, அந்த வீட்டுக்குள்ள நம்ம பிள்ளைங்க, அங்கதான் பெட்ரூம், அங்கதான் பாத்ரூம் அப்படின்னா ஒரு மன ரிலாக்ஸ் இருக்காது. அதனால வீடு கொஞ்சம் விசாலமாக ஆக்கி வையுங்கள். உங்க வீடை கட்டும் போதே ஒரு பிரேயர் ஹால் வந்துடும். வீட்டுக்குள்ள ஒரு பிரேயர் ஹால், தொழுகைக்குன்னு ஒரு ஹால், வீட்டுக்குள்ளேயே ஒரு சூறா வச்சிடணும். நம்ம அப்பப்போ வந்து அங்கே தொழுதுக்கலாம். இப்ப இன்னைக்கெல்லாம் வீட்டை கட்டும் போது அது வைக்கிறோமோ இல்லையோ, வீட்டுல ஒரு ஹோம் தியேட்டர் வச்சிடணும். அப்படி ஒரு சின்ன இடம், அந்த இடத்துல ஒரு அலங்காரம், அங்கே ஒரு 12 அடியில டிவி. தப்பு இல்லை. அதற்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை விட உங்கள் வீட்டுக்குள்ளே அல்லாஹ்வை வணங்குவதற்கு ஒரு இடம் இருக்கட்டும். ஏன்? உங்களுக்கு வரும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு அங்கே அல்ல, தியேட்டரில் அல்ல, டிவியில் அல்ல, சூறாவிலே இருக்கிறது. அல்லாஹ்வை வணங்குற இடத்துல வந்து தக்பீர் கட்டுங்க, கையை நீட்டுங்க, அன்னைக்குள்ள பிரச்சனை சால்வ் ஆகும் என்றார்கள் நபிகள் நாயகம். பிரச்சனை வந்தா ஓடி வரக்கூடிய இடம் அல்லாஹ். பெருமானாருக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் மாதர இலசலா, தொழுகைக்கு விரைந்து வருவார்கள். வந்து நின்று தக்பீர் கட்டுவாங்க. தக்பீர் கட்டி தொழுது முடிச்சுட்டா பிரச்சனை தீர்ந்து. நம்ம சில பேருக்கு தொழுதா பின்னால்தான் பிரச்சனை ஆரம்பமாகுது. தொழுகைக்கான சக்தி பிரச்சனை தீர்க்கும். இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், உனக்கு வரும் தொழுகை உன்னை கேவலமான நிலையை விட்டு பாதுகாக்குங்கிறான் அல்லாஹ். கேவலமான நிலை வராதுங்கிறான். ஆபாச வாழ்க்கை இருக்காதுங்கிறான். அசிங்கப்பட மாட்டாய், நீ 4 பேரின் பார்வையில் இழிவாக மாட்டாய். எப்போது? தொழுகை உன்னை தடுக்கும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் நசீபாக்குவானா. நம்ம பிள்ளைங்களையும் பயிற்சி கொடுங்க. சின்னம் சிறு வயதில் கொடுக்கப்படுகிற பயிற்சி காலத்தால் அழியாத பயிற்சி. நான் எல்லா கூட்டத்திலையும் சொல்லியிருக்கேன். நான் வீட்டை விட்டு வெளியில போற போது எங்க உம்மா சொல்லுவாங்க, மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லா, பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ், மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லா சொல்லிட்டு போவாங்க. நான் அதை எங்க உம்மாவுக்காக நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன். அதை நம்ம சொன்னதுனால அவங்களுக்கு சொல்லும் போதெல்லாம் அவங்க கபர் பிரகாசமாகுது, நிம்மதியாகுது. உம்மா சொல்லுவாங்க, வீட்டை விட்டு காலை வச்சா பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ், மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லா சொல்லிட்டு போமா அப்படிம்பாங்க.
எனக்கு 4 வயசு 3 வயசுல நம்ம அந்த துவாவை சொல்லிட்டு தான் போறது. அந்த துவாவை சொன்னா என்ன கிடைக்கும் ஏது கிடைக்கும்னு அப்ப தெரியாது. பின்னால நான் ஹதீஸ்ல படிக்கிறேன். அப்படி ஒருத்தர் வீட்டை விட்டு வெளியில போற போது பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லாஹ் சொன்னா ஷைத்தான் சொல்வானா, இன்னைக்கு நீ பாதுகாக்கப்பட்டாய் சொல்வான். இன்னைக்கு நீ பாதுகாக்கப்பட்டாய், குஃபீதா, உனக்கு அல்லாஹ் பொறுப்படுத்திக் கொண்டான், உனக்கு தீங்கு நடக்காது, விபத்து நடக்காது, முசீபத்து நடக்காது. யாரு கொடுத்த பாடம்? தாய் படித்து தந்த பாடம். இப்ப நம்ம எங்க போறோம்? ஒரு கார்ல போய் ஏறுறோம், பைக்ல ஏறுறோம், பிளைட்ல ஏறுறோம். பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லாஹ் சொல்லாம ஏறினதே இல்லை. காரணம் என்னன்னா, இங்க உம்மா படிச்சு கொடுத்த பாடம் கபூர்லையும் மறக்காது. உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்கள் அல்லாஹுவை, ரசூலை. தாய்மார்களுக்கு சொல்கிறேன், பதியும் காலம். எல்லாருக்கும் சொல்றேன், வீட்டை விட்டு வெளியில போகும்போது ஓதிட்டு தான் போவேன். பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லாஹ். எந்த முசீபத்தும் நடக்காது, அல்லாஹ் பாதுகாத்தோம். நம்ம பயான்ங்கிறது பேசிக்கிட்டே இருக்கிறது. எப்ப முடிக்கிறதுன்னா, நீங்க நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. நீங்க அங்காக திருமணம் முடிச்சிடுறது. பயானுங்கிறது நேரத்தை கடத்துறதுக்கு இல்லை, உங்க இதயத்துல கொண்டு அல்லாஹ் ரசூலை சேர்க்கறதுக்கு, இதயத்தில் இருக்கிற அழுக்க வெளியில தூக்கி போடுறதுக்கு. நீங்க முகம் கொடுத்தா மட்டும்தான் அதுக்கு ரூஹ் இருக்கும். உங்க கவனம் திரும்பிட்டு, நாங்க பயான் செய்யும்போது இடையில டீ கொடுத்தா அனுமதிக்க மாட்டேன். திடீர்னு இடையில கொஞ்சம் சமோசா கொண்டு கொடுப்பாங்க, அனுமதிக்கிறது இல்லை. இடையில சலசலப்பு விட விடுறதே இல்லை. இது நேரத்தை கடத்துறதுக்கு அல்ல. எத்தனை தூரத்தில் இருந்து இதய சிகிச்சைக்காக அல்லாஹ் கொண்டு சேர்த்தான். இதய சிகிச்சை. நான் மனிதனாக மாத்திரம் அல்ல, புனிதனான மனிதனாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வையும் ரசூலையும் திருப்திப்படுத்த வாழ்க்கை இங்கே வாழ வேண்டும். கனவிலும் கூட அல்லாஹ்வை மறந்துடக்கூடாது. அல்லாஹ் தௌபீக் செய்வானாக. யார் உங்களை இந்த நிலைக்கு கொண்டு வந்தது? யார் இவ்வளவு அழகான வாழ்க்கையை கொடுத்தது? யார் உங்களை உண்ண வைத்தவன்? யார் உறங்க வைத்தவன்? யார் வீட்டை கொடுத்தவன்? யார் மனைவியை கொடுத்தவன்? யார் பிள்ளைகளை கொடுத்தவன்? யார் தொழிலை கொடுத்தவன்? யார்? அவனை மறப்பது வாழ்க்கையா? அது சரியா? அநியாயம் இல்லையா? பெத்த தகப்பன் கேட்கிறார் பிள்ளை எடுத்து, உனக்கு நான் வியாபாரம் செய்து கொடுத்தேனே, படிக்க வைத்தேனே, உனக்கென்று ஒரு நிர்வாகத்தை கொடுத்தேனே, உனக்கென்று ஒரு கார் வாங்கி கொடுத்தனப்பா, நன்றி இல்லாமல் நடக்கிறாய் என்று தந்தை கேட்கிறார் மகனை பார்த்து. எல்லாவற்றையும் கொடுத்த அல்லாஹ்வுக்கு நாம் சரியாக இல்லை என்றால் நாம் நன்றி உள்ளவர்களா? இன்றைக்கும் என்னை பாதுகாக்கிறவன் அல்லாஹ். எனக்கு தூக்கத்தை கொடுக்கிறான், அவன் தூங்காம உட்கார்ந்து நம்மை பாதுகாக்கிறான். அல்லாஹ் சொன்னான், நான் தூங்குவதில்லை, சிறு தூக்கம் கூட வர்றதில்லை. நாம தூங்கும் போது அங்கன சின்ன சின்ன பூச்சிகள் போகுது, எறும்புகள் போகுது, விஷச்சந்துகள் போகுது. காதுக்குள்ள போயிட்டுன்னா அவ்வளவுதான், மூக்குல போனா அவ்வளவுதான். எத்தனையோ துவாரம் இருக்கு, போறது இல்ல. தலைமாட்ட பாருங்க, அங்கனே 2-3 எறும்பு நடமாடும், காதுக்குள்ள போறது இல்ல. ஒரு எறும்பு எப்பமாவது காதுக்குள்ள போயிட்டுன்னா இவரும் முடிச்சிருவார், எல்லாத்தையும் எழுப்பி விட்டுருவார், வீட்டையே ஹயாத்தாக்கிடுவார். காது குத்துதுன்னு. அல்லாஹ் அப்படி வைக்கிறது இல்ல. காதுக்குள்ள ஒரு நீர் இருக்குது, காதுக்குள்ள ஒரு நீர். அந்த நீரின் தன்மை என்ன தெரியுமா? விஷப்பூச்சிகள் உள்ள போனா அந்த பூச்சி மௌத்தா போயிடும். அல்லாஹ் வச்சிருக்கான். காதுக்குள்ளே இருக்கிற நீரின் தன்மை, எந்த ஒரு பூச்சும் என்னை பாதிக்காது. அவன் எத்தனை கருணை உள்ளவன்! அவனையா மறப்பது? அவனுக்கா நன்றி இல்லாமல் நடப்பது? வாழுங்கள், அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழுங்கள். அவசர உலகம் இது, நிரந்தரம் இல்லை. போகும்போது சொல்லிவிட்டு போவதில்லை. நடமாடிக்கொண்டிருக்கிறார், வீட்டை விட்டு வெளியில போறார், வீடு திரும்புவதில்லை. இதுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் எப்போதும் என் ரப்பை சந்தோஷப்படுத்தும் வாழ்க்கைதான் அழகானது, நிம்மதியானது, சரியானது, வெற்றியானது. அவனை சந்தோஷப்படுத்தாமல் யாரை சந்தோஷப்படுத்துகிறீர்கள்? உங்க அம்மாவை சந்தோஷப்படுத்துவீங்களா? அல்லாஹ்வுடைய சந்தோஷம் கிடைச்சிடும். உங்க மனைவியை சந்தோஷப்படுத்துவீங்களா? அல்லாஹ்வுடைய சந்தோஷம் கிடைச்சிடும். அல்லாஹ் எங்க சந்தோஷப்படுறான்? அவன் அடியார்களை நாம சந்தோஷப்படுத்தணும், அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். நம்ம ஒவ்வொரு அடியார்களையும் கஷ்டப்படுத்திட்டு அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தை எங்க போய் தேடுறோம்?
நல்ல டயத்தை கேட்டுக்கிட்டு ஹசரத்துட்ட கொஞ்சம் டைம் தந்திருக்கிறாங்க. உங்க முகத்தையும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன். அதுல ஏற்படுற மாற்றத்துக்கு தக்க நம்ம நிகழ்ச்சியை மாற்றி அமைச்சுக்கணும். இங்கே நான் சொல்ல வந்தது வெறும் வார்த்தைகளை கொண்டு நான் இங்கே சொற்களை சொல்ல வரவில்லை. இந்த வார்த்தைகள் எல்லாம் என் நாளைய வாழ்க்கையை தீர்மானிக்க வேண்டும், என் சொர்க்கத்திற்கே தயார்படுத்த வேண்டும். கேட்கிறோம், கேட்டபடி வாழுங்கள். நாங்க ஒரு பழக்கம் வச்சிருக்கோம், எங்கள்கிட்ட இல்லாததை சொல்றதே இல்லை. நாங்க வாழாத விஷயத்த பயான் செய்யறது இல்லை. எழுதி வச்சுக்கிறது. நீங்க தஹஜ்ஜத்தை தொழுவுங்க நான் சொன்னா நான் தொழுதா மட்டும்தான் சொல்றது. எவ்வளவு பயான் செய்யறேன், இது எல்லாம் என் வாழ்க்கை மட்டுமே. நாக்கை அடக்குங்கள் என்கிறேன், நான் நாவை அடக்குறேன். கூடுதல் பேசுவதில்லை, நாங்கள் பேசுவதில்லை. யாரையும் காயப்படுத்துவதில்லை. எங்களை காயப்படுத்தினவங்களை பல காலத்துல கடந்து போயிருக்கிறோம். காயப்படுத்தினவர்களை கடந்து போயிருக்கிறோம். ஏதோ உங்களை திருப்திப்படுத்த பேசவில்லை, என் வாழ்க்கையை சொல்கிறேன். இங்கே வாழ வேண்டும், வாழும் சமூகம் தேவை. நான் தனியாக இருந்து பேசுவதில்லை, நான் தனியாக படுக்கவும் இல்லை, தனியாக ராத்திரி கழிக்கவும் முடியாது, தனியாக பயணிக்கவும் முடியாது. சில பேர் சொல்லுவாங்க தனிமை என்னை வாட்டுகிறது. இல்லை இல்லை, உனக்கு தனிமையே இல்லை, நீ எங்கிருந்தாலும் உன்னுடன் நான் இருக்கிறேன் என்கிறான் அல்லாஹ். ஒவ்வொருமாக்கும் ஐனமாக்குந்தும், நீங்கள் எங்கே இருந்தாலும் நான் இருக்கிறேன். என்னோடு என் மனைவி கூட கொஞ்ச நேரம் இருக்க மாட்டாங்க. நான் பிளைட்ல பறக்கிறேன்னா என் மனைவி அங்க இல்லை. நான் கார்ல போறேன், நான் மட்டும் போற நேரங்கள் இருக்குது. பைக்ல போறேன், நம்ம மட்டும் தான் போறோம். பல கட்டங்கள்ல மனைவி கூட இருக்கிறது இல்ல, பிள்ளைங்க இருக்கிறது இல்ல, தாய் இருக்கிறது இல்ல, தந்தை இருக்கிறது இல்ல, நண்பர்கள் இருக்கிறது இல்ல. உன்னை மட்டும் விளங்கிங்க, எந்த நேரத்திலையும் அல்லாஹ் இல்லாம நீங்க எங்கேயும் போறது இல்லை. அவனையா மறுக்கிறீர்கள்? அவனுக்கா உங்கள் கடமைகளில் துரோகம் செய்கிறோம்? ஒரு தெளிவான வாழ்க்கை. ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றி எங்கே? 3 விஷயம். ஒன்று, உன் நாவை அடக்கிவிடு. 2வது, வீட்டை கொஞ்சம் விசாலமா வச்சுக்க. உள்ளமும் விசாலமா இருக்கணும். அல்லாஹ் எல்லாரும் உதவி செய்வானாக. உள்ளம் சுருங்க கூடாது. இமாம் கஸாலி சொல்வார், இன்னைக்கு மனுஷங்க உள்ளம் எல்லாம் எப்படி ஆச்சுன்னு சொன்னா, சிட்டுக்குருவி பார்த்திருக்கீங்களா? சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி இடத்தையே காணல. சிட்டுக்குருவி இருக்குத, சிட்டுக்குருவி இவ்வளவுதான் இருக்கும். அதுக்கு இருக்கிற உள்ளம் எப்படி இருக்கும், அதனுடைய ஹார்ட் எப்படி இருக்கும்? அதுவே இவ்வளவுதான் இருக்குது. அதனுடைய ஹார்ட் சிட்டுக்குருவியின் உள்ளத்தை விட நிறைய பேரின் உள்ளம் சுருங்கி விட்டது என்கிறார். அந்த உள்ளத்தை விட சுருங்கி போச்சு. உள்ளங்கள் விரியவில்லை, விசாலம் இல்லை. மனசு எப்பவுமே விசாலமா இருக்கணும். நான் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். ஒரு மனிதன் பள்ளிவாசல்ல தொழுதுட்டு ஒண்ணும் செய்யறது இல்லை. பெருமானார் சொன்னார், நீ உங்க கேட்கிற துவாவுல அல்லாஹ் என் சகோதரனை நல்லாக்கி வை. நீ கேட்டுட்டான், என் சகோதரனை நல்லாக்கு, எங்க உம்மாவை நல்லாக்கு, என் தாயை நல்லாக்கு, என் தந்தையை நல்லாக்கு, எங்க பிள்ளைகளை என் மனைவியை சந்தோஷமாக்கு. நீ அல்லாட்ட கேட்டா ஒரு மலக்கு உட்கார்ந்து சொல்வாராம், அல்லாஹ் இவர் அவருக்காக கேட்கிறார், இவருக்கு எல்லாத்தையும் கொடுப்பாயாக. நீ உன் சகோதரனுக்காக கேட்கிற போதெல்லாம் உனக்கு எல்லாம் கிடைக்கும். உனக்காக துவா செய்தவர் யாரு தெரியுமா? அல்லாஹ்வின் மலக்கே துவா செய்கிறார். இது எப்ப கிடைக்கும்? உள்ள விசாலமா இருந்தா தானே கிடைக்கும். உள்ள சுருக்கமா இருந்தா நான் நல்லா இருக்கணும், என் வியாபாரம் நல்லா இருக்கணும், என் தொழில் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், வீடு நல்லா இருக்கணும், சொத்து நல்லா இருக்கு, இப்படிதான் கேட்போம். நான் நல்லா இருக்கணும், என்னை சுத்தி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும். எல்லாம் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா? சர்க்காரை ஆடம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன் வீடு விசாலமாகட்டும், வீட்டை விசாலமாக்கும் நாம் உள்ளத்தையும் விசாலமாக்க செய்வானாக. 3வது, வபுக்கி அலா ஃபத்தியாத்திக், காலம் மனிதன், நீ மனிதன் என்ற இடத்தில் நிறைய தவறு செய்திருப்பாய். நல்ல ஞாபகம் வச்சுக்க. வெற்றி பெறுகிற 3வது வழி, மனிதன் என்ற இடத்தில் நிறைய தவறு செய்திருப்பாய். உன் வாலிபத்தில் தவறு நடந்திருக்கலாம், உன் பார்வையில் தவறு நடந்திருக்கலாம், உன் பேச்சில் தவறு நடந்திருக்கலாம், செயலில் தவறு நடந்திருக்கலாம். உன் வாழ்க்கையில் நடந்த தவறை நினைத்து கண்ணீர் வடிப்பாயாக. நீ வெற்றியாளன் என்றார்கள். உன் தவறை நினைத்து அழுது விடு. ராத்திரில உட்கார்ந்து தஹஜ்ஜத்தை முடிச்சுட்டு, அல்லாஹ் என்ன பாவம் நான் செய்துட்டேன் ரப்பே, அன்னைக்கு அவங்களை கஷ்டப்படுத்திட்டேன் ரப்பே, இப்படி நடந்துட்டேன் ரப்பே, வாழ்க்கையில நிறைய நேரங்கள்ல உன்னை நான் மிஸ் பண்ணிட்டேன் அல்லாஹ். நிறைய பேரை மிஸ் பண்ணிட்டதான் சொல்றாரு. கொஞ்சம் சொல்றாரு, ரொம்ப நான் உன்னை மிஸ் பண்ணிட்டேங்கிறார். அல்லாஹ்வை மிஸ் பண்ணி அது கவனம் இல்லை உனக்கு.
ஒன்ன மிஸ் பண்ணிட்டேன் அன்னைக்கு ஒருத்தர் சொன்னாரு ஹதரத் ரொம்ப உங்களை நான் மிஸ் பண்றேன். நான் சொன்னேன் பரவாயில்லப்பா, அல்லாம மிஸ் பண்ணாம வச்சிருக்கியான்னு கேட்டேன். என்ன மிஸ் பண்றதை விடுப்பா, நீ ரொம்ப மிஸ் பண்ண கூடாது, எப்பவும் நினைவு இருக்கணும். காலையில இன்னைக்கு பயணம் வந்துட்டு இருக்கிறோம், ஒரு சின்ன நெருக்கடி ட்ரெயின்ல. லக்கேஜ் இவ்வளவு லக்கேஜ் கொண்டு போக முடியுமா? நம்ம கூட வந்தவர் அதுக்கான முயற்சி எடுக்கிறார். ஒன்றும் செய்யல, அர்த்தமாகல, ஒன்றும் மனக்குழப்பம்லாம் இல்லை. அப்படியே உட்காந்து கொஞ்ச நேரம் சில இதுக்கு வச்சிருக்கோம், அதை செய்து முடிச்சுட்டு ரொம்ப எது கயிறோ அதை முடிவு செய்யும். எது கயிறு கொஞ்சம் கொண்டு போறதா வேண்டாமா அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எது கயிறோ முடிவு செய்யும். 10 நிமிஷம் கொண்டே போகக்கூடாதுன்னு சொன்ன அந்த ஆபீசர் வந்து பரவாயில்ல இருக்கட்டும், அங்க போய் இறக்கிங்க, கையை பிடிச்சி குளிக்கிட்டு போறார். 10 நிமிஷம். இதுல பெருமைலாம் இல்ல, அல்லாஹ் இருக்கிறான்னு நாங்க நம்பினோம். அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் மிஸ் பண்ணாதீர்கள். அங்க போய் நம்ம பதட்டமா என்ன ஆகும், அவர்கிட்ட போய் கெஞ்சுறது எப்படியாவது வேண்டியதே இல்லை. அவரை பேச வச்சு அல்லாஹ் ஸ்டாப் பண்ண முடியும், பேச வைத்து அல்லாஹ் ஸ்டாப் பண்ண முடியும். முடியாதுன்னு சொன்னவரை முடியும்னு சொல்ல வைக்க முடியும். எல்லாம் அவங்க கையில் இருக்கும்போது டைரக்டா அங்க போயிடுங்க. நம்ம எப்படி போகணும்? நம்பிக்கையோடு. எது நடந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ். என் மனநிலை எப்படி இருந்துச்சுன்னா, எது நடந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ். ஓகேன்னா ஓகே, வேண்டாம்னா பரவாயில்ல, அங்கனே இறக்கி வச்சிடறோம். போது, லக்கேஜ் பெரிய விஷயம் இல்லை, அடுத்த லக்கேஜ் புதுசா உண்டாக்கிடுவோம். என் ரப்பு அழகானவன், என் ரப்பு அழகானவன், அழகாகவே நடப்பான். நான் தெளிவாக சொல்கிறேன், அல்லாஹ்வினுடைய வணக்க ஸ்தலத்தில் வைத்து சொல்கிறேன், அடியார்களின் நம்பிக்கையை அவன் எப்போதும் வீணாக்குவதில்லை. அடியார்களின் நம்பிக்கையை அவன் எப்போதும் வீணடிப்பதில்லை. நம்பிக்கையில் நீங்கள் பலகீனம் மட்டும் அடையக்கூடாது. கேட்கிறோமே கிடைக்குமா, கதை முடிஞ்சிட்டு. கேட்டா தருவானா, முடிஞ்சிட்டு. அடியார்களின் நம்பிக்கை அவன் வீணாக்க மாட்டான். நம்பிக்கை மட்டும் உங்களுக்கு பலமாக இருக்கட்டும். நபி பெருமானார் சொன்ன வார்த்தை. இன்னும் 7 நிமிஷத்துல முடிச்சிடறேன், அது சொன்ன டைம். அல்லாஹ்வை கூப்பிடுங்கள், அல்லாஹ் இடத்தில் கேளுங்கள். வஅந்தும் மூகினூன பில்லாஹ். கேட்கும்போது ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? நிச்சயம், உறுதியாக நான் கூப்பிட்டா அவன் குரலுக்கு பதில் கொடுப்பான், அவன் எல்லாம் கைவிட மாட்டான் என்ற நம்பிக்கையோடு கேளுங்கள் என்றார்கள் எங்கள் உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உதுல்லாஹ் வஅந்தும் மூகினூன பில்லாஹ் வஃபீ ரிவாயத்தின் வஅந்தும் மூகினூன பில் இஜாபா. அல்லாஹ் இருக்கிறான் என்ற நம்பிக்கையோடு கேளுங்கள், அல்லாஹ் பதில் சொல்வான் என்ற நம்பிக்கையோடு கேளுங்கள். அல்லாஹ்ட்ட கேட்கறோம், தொழில கொஞ்சம் கஷ்டம், அல்லாஹ் கொடுத்துரு. ஆனா அல்லாஹ் கொடுக்கிற நேரம் நிறைய நேரம் இருக்கு. அதுல குறிப்பா ராத்திரியின் பிற்பகுதி, கடைசி நேரம், தஹஜ்ஜத்துடைய நேரம். இங்க எல்லாம் சுபஹ் 6 மணி, 5 மணிக்கு எழுந்திருச்சு அல்லாஹ்ட கையேந்துனீங்கன்னா உங்கள் பிரச்சனையை அவன் தீர்த்து வைக்கிறான் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொஞ்சம் நம்ம அவன் கூட நெருக்கமாயிட்டே இருக்கணும். உலகத்தில் மக்களோடு நெருக்கமாகுவது மட்டும் நோக்கம் அல்ல, ரப்போடு ஒரு நெருக்கம் வந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு காலம் நான் போகிற இன்னும் பயணம், எங்க போற பயணம்? நீங்க லண்டனுக்கு போங்க, ஜப்பானுக்கு போங்க, அமெரிக்காவுக்கு போங்க, இந்தியாவுக்கு போங்க, இந்தியாவில இருந்து எங்கேயும் போங்க. நம்ம பயணம் எங்க போனாலும் என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் என் பயணம் அல்லாஹ்வை நோக்கியே போய் கொண்டிருக்கிறேன். நான் பிறந்திலிருந்து இது இன்னைக்கு டேட் என்ன மூலா? 27 இன்னைக்கு ராத்திரி முடியுதுன்னு சொன்னா வெறும் 27 முடியவில்லை, என் லைஃபில் ஒரு நாள் முடிகிறது, என் வாழ்க்கையில் ஒரு நாள் முடிகிறது. நான் பிறந்து இன்றைக்கு ஒரு 50 வருஷம் ஆகிவிட்டது என்று சொன்னால் என் வாழ்க்கையில் 50 ஆண்டுகள் முடிந்து விட்டது. அப்படியானால் நான் எந்த இடத்துக்கெல்லாம் பயணம் செய்தேனோ அங்கெல்லாம் அந்த இடம் மட்டும் நோக்கம் இல்லை, என் லைஃபை கொண்டு அல்லாஹ்வை நோக்கி பயணமாகிக் கொண்டே இருக்கிறேன். அல்லாஹ்வை நோக்கி பயணமாகிறோம் என்கிற எண்ணம் மட்டும் வந்தால் அந்த பயணமும் அழகாகிவிடும். பயணத்திலும் தவறு நடக்காது. நம்ம போற பயணம் அல்லாஹ்வை நோக்கி. எனவே 3வது நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ செய்த தவறை வருந்து விடு. வபகி அலா ஹதியத்திக்
உன் தவற நினைச்சு கொஞ்சம் கண்ணீர் வெடித்து விடு என்கிறார்கள் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சங்கையான தாய்மார்களுக்கும் உங்களுக்குமாக நான் ஞாபகப்படுத்துவேன், வாழும் காலம் ரொம்ப சொற்பமான காலம். ஒவ்வொரு நாளையும் பிரயோஜனமாக்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுக்கும் நமக்கும் ஒரு அழகான தொடர்பை உண்டாக்குங்கள். தவறுகளை முடிந்தவரையிலும் குறைத்து விடுங்கள். யாரையும் சங்கடப்படுத்துற வாழ்க்கை வாழ்ந்து விடாதீர்கள். யாருக்காவது தப்பு பண்ணிட்டு இன்னொருக்க போய் சாரி சொல்ற இடத்துல நிக்காதீர்கள். தப்பே பண்ணலைன்னா யார்ட்டையும் சாரி கேட்க வேண்டியது இல்லை. அப்படி ஒரு வாழ்க்கை. இன்னொரு பக்கம் எல்லாருக்கும் உபகாரம் செய்யுங்கள். நீங்கள் விசாலமாக நடங்கள், அல்லாஹ்வும் விசாலமாக நடப்பான். நீங்கள் நம்ம கொடுத்துட்டோம்னா குறைஞ்சிரும் நினைக்காதீங்க. நீங்கள் கொடுங்கள், நான் கொடுக்கிறேன் என்கிறான் அல்லாஹ். விசாலமாக நடங்கள், உங்கள் குடும்பத்தோடு, தாயோடு, பிள்ளைகளோடு. அல்லாஹ் உங்களோடு விசாலமாக நடக்கிறான் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையின் அவகாசம், இது ஒரு அவகாசம். இங்கே உலகத்தில் ஒரு 40 வருஷம், 50 வருஷம், 60 வருஷம், 20 வருஷம் அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கான். இந்த லைஃப் எனக்கு ஒரு அவகாசம். எத்தனை பேரை சந்தோஷப்படுத்த முடியும், எத்தனை பேரை திருப்திப்படுத்த முடியும், எவ்வளவு நேரம் அல்லாஹ்வை மகிழ்ச்சிப்படுத்தலாம், நபியினுடைய வாழ்க்கையை எடுக்கலாம், நான் சொர்க்கத்துக்கு எவ்வளவு உயர்ந்த இடத்தை நோக்கி போகலாம். அதற்கெல்லாம் இது ஒரு அவகாசம். இந்த அவகாசம் எப்போதும் வீணாகி விடாமல் பாதுகாக்க வேண்டும். இதற்கான ஒரு தயாரிப்பும் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் சஹாபாக்கள் அத்தனை உயர்ந்த அந்த வாழ்க்கை வாழ்கிறார்கள். வாழ்ந்ததொரு மாத்திரம் அல்ல, பெருமானார் இடத்துல ரொம்ப நம்பிக்கையோடு அந்த வாழ்க்கையை எடுத்துக்கிட்டாங்க. அனஸ் இப்னு மாலிக் சொல்லி முடிச்சுக்கிறேன். பெருமானார்ட்ட கித்மத் செய்தா, பணிவிட செய்யறாங்க. நபியோடைய அன்பு, நம்பிக்கை தான் வாழ்க்கை. அது சொல்றாங்களே, இதெல்லாம் சரியா? நம்புங்கள், என் அல்லாஹ் கைவிட மாட்டான், நம்புங்கள். நபி சொன்னதுதான் வெற்றி, நம்புங்கள். சந்தோஷம் கொடுங்கள், சந்தோஷம் கொடுக்கப்படுவீர்கள். உதவி செய்யுங்கள், உதவி செய்யப்படுவீர்கள். தோள் கொடுங்கள், தோள் கொடுக்கப்படுவீர்கள். மற்றவர்களை உயர்த்தி பாருங்கள், உங்களை உயர்த்தி பார்க்கப்படும். யாரையும் சங்கடப்படுத்தாதீர்கள். உங்களை சங்கடப்படுத்தும் ஒருவரும் இந்த உலகத்தில் இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். நம்பிக்கை வாழ்க்கை. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு நபியினுடைய தர்பாருக்கு வந்து, யா ரசூலல்லாஹ், நபி பெருமானாருக்கு நீண்ட கால ஹிஜ்மத் செய்தவங்க, பணிவிட செய்தவங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நிறைய துஆ செய்தாங்க. நிறைய துஆ, கொஞ்சம் நெஞ்சம்லாம் இல்ல. செழிப்பான துஆ, பரக்கத்துக்கு துஆ, எல்லாத்துக்கும் செய்தாங்க. அவங்க ஒரு கட்டத்துல வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நாளைக்கு மறுமையில எனக்கு நீங்க ஷஃபாஅத் செய்யணுங்க. நபி தோழர் செய்திருக்காங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு காதிமா இருந்திருக்காங்க. 10 வருஷம் ஹித்மத் செய்திருக்காங்க. நமக்கு தெரியுது ஈஸியா சொர்க்கம் போயிடலாம். ஆனா அவங்க கேட்கிறாங்க, நாளைக்கு மறுமையில் எனக்கு ஷஃபாஅத் செய்யணும் நபியே தாங்க. இன்னி ஃபாயில் இன்ஷா அல்லாஹ் நான் செய்யறேன்டாங்க. ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு. பெருமானார் எனக்கு ஷஃபாஅத் அல்லாஹ்ட்ட செய்யறேன்டாங்க. அல்லாஹ்ட்ட போய் பரிந்துரை செய்யறது, என் தோழரு இவருக்கு அல்லாஹ் நல்ல இடத்தை கொடு, உயர்த்த கொடு, சொர்க்கத்தை கொடு. ஓகேன்டாங்க பெருமானார். பாருங்க, அவ்வளவு நன்மைகள் செய்தோம். அந்த நம்பிக்கை அவங்களுக்கு எப்படி இருக்குது? நபியினுடைய ஷஃபாஅத் கிடைச்சா நல்லா இருக்குமே. பெருமானாருடைய ஷஃபாஅத் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, உயர்ந்த மனிதர்களுக்கும் ஷஃபாஅத் செய்வாங்களா, இன்னும் தர்ஜா உயர்த்துறதுக்காக. சொர்க்கத்துல அவர் ரேஞ்சி, அதுக்கு மேல இன்னொரு ரேஞ்சி, அதுக்கு மேல இன்னொரு ரேஞ்சி. இன்னஃபில் ஜன்னா மியத்து தரஜான்னு சொன்னாங்க. சொர்க்கத்துல 100 படித்தரம் இருக்குது, 100 அந்தஸ்து இருக்குது. அந்த அந்தஸ்தை உயர போகணும்னு நினைப்பாங்களாம். அந்த அந்தஸ்தை உயரத்திற்கும் நபி ஷஃபாஅத் செய்வாங்க. இல்ல நமக்கும் தௌஃபீக் செய்வாங்க. செய்யறேன்ட்டாங்க. சரின்னு போயிட்டாங்க, கடந்துட்டாங்க. திடீர்னு திரும்ப வந்தாங்க. யார சொல்லலாம், ஷஃபாஅத் செய்வேன்னு சொல்லிட்டீங்க, நாளைக்கு மறுமையில உங்களை எங்க வந்து பாக்குறதுன்னு கேட்டாங்க. மறுமையில எங்க வந்து பாக்குறது? இங்கன்னா பள்ளிவாசல் வந்து பாத்துக்கலாம், பள்ளிவாசல் இல்லைன்னா வீட்டுல போய் பாத்துக்கலாம். என்ன சில பேர் கேட்பாங்க, அவங்கள உங்க எங்க சந்திக்கிறது? என்னப்பா விஷயம்? உங்களை சந்திச்சு தனியா பேசணும், கல்யாண பத்திரிக்கை வந்திருக்கேன். வீட்டுல எப்ப இருப்பீங்க? எங்க வீடு பள்ளிவாசல் தம்பா, பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிற. அங்கதான் அதிக நேரம் இருந்திருப்போம். எங்க வந்து உங்களை பாக்குறது? பெருமானார் சொன்னாங்க, அப்படியா நீ மறுமைக்கு வந்தா சிராத்துல் முஸ்தகீம் பாலத்துல நிப்பேன், அங்க வந்து பாத்துக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டார். சிராத்துல் முஸ்தகீம் இருக்குது, அதை கடந்து தான் சொர்க்கம் போகணும். அங்க நிப்பம்பா, அங்க வா. சரி. திடீர்னு கேட்டாரு, யார சொல்லலாம், நான் சிராத்துக்கு வந்தேன், வருவேன். வரும்போது அங்கன நீங்க அப்ப பார்க்க இல்ல, எங்கேயும் போயிட்டாருன்னா என்ன செய்யுது? ரெண்டாவது எங்க போய் பாக்குறது? இவன் சொல்லு, அங்கதான் இருந்து நீங்க வருவீங்க, அந்த அப்பதான் வெளியில போனேன்னு சொல்லக்கூடாது. சிராத்துக்கு நான் வருகிறேன், வந்து அங்க இல்லைன்னா. பெருமானார் சிரிப்போடு சொன்னாங்க, அங்க இல்லைன்னா நன்மை தீமைகள் நிற்கும் இடம் இருக்குது, அங்க வந்து பாருங்க. நன்மை தீமை நிற்கப்படும் இடம். என்னுடைய சமுதாயத்தினுடைய நன்மைகளை நிறுக்குவாங்க,
தீமைன்னு இருக்குவாங்க. எது கூட இருக்கோ அதுக்கு தக்கதான் கூலி வழங்கப்படும். அந்த இடத்துல நான் நிற்பேன். நின்று என் உம்மத்துக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கணும்னு அல்லாட்ட கேட்டுக்கிட்டே இருப்பேன். அங்க வாழ்ந்தாங்களாம். ஓகேன்றார். ரெண்டாவது கேட்டார் யார்? மூணாவது கேட்கிறார் யார சொல்லலாம். அங்க வந்து நீங்க இல்லைன்னா என்ன பண்றது? பெருமானார் ரொம்ப இப்போ தெளிவா சொன்னாங்களாம். இந்த ஹவுது வச்சிருக்கேன். ஹவுதுல் கௌசர்னு அல்லாஹ் நபிக்கு கொடுக்கிறான். நீர் தடாகம் நபிக்கு கொடுக்கப்படும். அந்த நீர் தடாகத்துக்கிட்ட வந்திருப்பா. அங்க என் கையால எல்லாருக்கும் தண்ணி கொடுப்பேன். அங்க போய் அல்லாஹ் நம்ம நபியின் கையில தண்ணி குடிக்க தௌஃபீக் செய்வானாக. அந்த தண்ணிக்கு பவர் என்ன தெரியுமா? அங்கே இருக்கக்கூடிய கிளாஸுகள், டம்ளர்கள் எல்லாம் வெள்ளி கிளாஸுகள் என்று ஹதீஸ்ல வருது. அங்கே டம்ளர்ல ரசூல் தண்ணி கையில எடுத்து கொடுப்பாங்க. அந்த தண்ணியுடைய பரக்கத்து என்ன தெரியுமா? மண் சரிவோ லம் எதுமோ பாதவோ அபதா. பெருமானார் சொன்னாங்களா, அந்த தண்ணீரை மட்டும் ஒருத்தர் வாங்கி என் கையால ஒரு டம்ளர் குடிச்சுட்டாருன்னா அதுக்கு பின்னால சொர்க்கத்தில் 100,000 ஆண்டுகள் வாழ்ந்தாலும் தாகமே வராது. சொர்க்கத்துல தண்ணி குடிப்பாரு, ஜாதிக்கு குடிப்பார், தாகத்தை குடிக்க மாட்டார். தாகத்தை தடுத்துறது. இப்ப தாகம் வந்துச்சு வைங்கள, ஒரு வேலையும் நடக்காது. முதட்டு காயுது, தாகம் வருது, லிமிட்டா கட்டுப்படுத்துவோம். எவ்வளவு நேரம் தாகத்தில் இருக்க முடியும்? ஒரு நிம்மதி போயிடும். உடனே ஏதாவது குடிச்சாதான் நமக்கு ராகத்தா இருக்கும். அந்த நிலை இல்ல. சொர்க்கத்துல எப்பவும் ஜாலியா இருக்கணும். அப்ப சொர்க்கத்துல தாகமே வரக்கூடாது. அதுக்கு என்ன வழி? நேரம் எங்கிட்ட வருவாங்க, நான் ஒரு கிளாஸ் தண்ணி கொடுப்பேன். அந்த தண்ணியை குடிச்சுட்டு அதுக்கு பின்னால் எருமபாதாவதா பின்னால தாகமே வராது. அல்லாஹ் அந்த தண்ணீரை நான், நம்ம குடும்பம், மனைவி, மக்கள், பேரன் பேத்தி எல்லாரும் குடிக்க தௌஃபீக் செய்வானா. அங்க இருப்பேன்னு சொல்லிட்டு சொன்னாங்களா. இப்ப கேட்பார்ல இவரு, அங்கே இல்லாட்டா ரசூல் சொன்னாங்க, நான் லா அஃதவ் மின் ஹாதியில் மவாதி ஸலாஸா. அனஸ், இந்த 3 இடத்தை தவிர நான் எங்கேயும் இருக்க மாட்டேன். 3ல ஏதோ ஒண்ணுல இருப்பேன். இங்க வந்து எனக்கு தேடிக்காண்டா. அவன் வச்சுக்கிறேன். நபிட்ட போய் பார்க்கறதுக்கான இடம் சிராத்துல் முஸ்தகீம், மீசான், ஹவுதுல் கௌசர். இந்த 3 இடத்தை தவிர வேற எங்கேயும் இருக்க மாட்டேன். பாருங்க, நான் ஷஃபாத்து செய்யுங்கள் என்று சொன்ன போது செய்வேன் சொன்ன பின்னால எங்க வந்து பார்க்கிறது? அந்த நம்பிக்கை எவ்வளவு பலமானது. எப்படியும் ஷஃபாத்து செய்வாங்க. மறுமையில பல இடம் இருக்குது. எந்த இடத்துல போன ரசூலுல்லாஹ்வை பிடிக்கலாம், பேசலாம், ஷஃபாத்தை வாங்கலாம். அந்த நம்பிக்கை சார்ந்து இந்த உலகத்தை நாம் ஆக்க வேண்டும் என்கிற உயரிய வாழ்க்கை அல்லாஹ் வாழ செய்வானாக. நம்ம எல்லாருக்கும் நபியின் ஷஃபாத்தை தருவானாக. நேரம் சரியாக ஆகிவிட்டதால் அல்லாஹ் நம் வாழ்க்கை எங்கிலும் பறக்க செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள், நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு, மன நிறைவோடு, இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாடும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி, மக்கள், உற்றார், உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. ஹயாத்தை கொடுக்கிற வரையிலும் நமக்கும் நமது குடும்பத்திற்கும் ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்து பாதுகாப்பானா, அதன் செலவு சிரமங்கள் இருந்து பாதுகாப்பானா, முடங்கி விடாமல், படுக்கையாகி விடாமல் பாதுகாப்பானா, கடைசி மூச்சு வரையிலும் நம்ம சுய தேவையை நாமே செய்வதற்கும் நின்று வணங்குவதற்கும் தௌஃபீக் செய்வானா. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சி ஆக்கி வைப்பானா. நம்முடைய பிள்ளைகளின் கல்வியிலே, ஈமானிலே, அமலிலே, ரிசுக்கிலே இரக்கமுள்ள ரப்பு பரக்கத் செய்வானா. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். சிறப்பான இந்த நிர்வாகம்